Hi friends, welcome to NiKa channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கில் பேசிக்கான ஸ்டிச்சஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். A1 மம்தா பிராண்ட் சரி த்ரெட்டில் வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ அந்த த்ரெட்டை வச்சு தான் இன்றைக்கி பேசிக்கான ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா துலிப் பிராண்டில் 0.5 mm நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த சைஸில் உள்ளது வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். 24 வந்துட்டு பீட்ஸ் வச்சு போடுறதுக்கு, 14 தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு சாக் எடுத்துக்கலாம். பிகினஸாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ லைன் போடுறதுக்கு சாக் வேணும், அடுத்து சிஸ்ஸர் வேணும். அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம பேசிக்கான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சு. நம்ம எந்த டிசைன் போட்டாலுமே ஃபர்ஸ்ட்டு 2 or 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட் நாட் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடும் போது நம்மளுக்கு வராது, நம்ம போட தான் வந்துட்டு அது வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு கிளாத்தை விட்டு வெளில வருது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்துட்டு இன்னும் 2 நாட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாட் இருக்கு இல்லையா, அதை இந்த 2 ஃபிங்கர்ஸ்லேயுமே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்துட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதே 2 ஃபிங்கர்ஸ்லேயுமே பிடிச்சிக்கோங்க. இப்போ நீடில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். துலிப் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தம் ஃபிங்கரில் வந்து பிடிச்சிக்கணும். பின்னாடி வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, சைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு நம்மளுடைய பேலன்ஸ் 4 ஃபிங்கர்ஸுமே இருக்கணும். இப்படி தான் நீடில் யூஸ் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும் போது நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ கீழே வந்து நீடில் கீழே வந்து குட்டியாக கோவ் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்து நம்ம த்ரெட்டை எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நான் எப்படி வந்துட்டு த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கீழே வந்து நான் எப்படி த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து உள்ளே விட்டுறோமா, விட்டதுக்கப்புறம் த்ரெட்டை நீடில் வந்து சுற்றணும். ஒரு சுற்றிட்டு நம்ம நீடில் வந்து லைட்டாக வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வெளில எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து அந்த நீடில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எப்படி ஸ்டிச்சஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் எப்படி நூல் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இந்த கிளாத்தில் வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே சிக்கும், நூலில் வந்து ரொம்பவே சிக்கும். ஆனால் பிகினர்ஸ் வந்து இந்த கிளாத்தில் வந்து போட்டால் தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து நார்மல் ப்ளவுஸ் கிளாத்தில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் வரும், ஃபாஸ்ட்டாகவும் வரும். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே இந்த கிளாத்தில் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ நாட் வந்து எப்படி போடணுங்கிறது சொல்லிட்டேன். ஒரு ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒரே சைஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். நாட் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம த்ரெட்டை வந்து வெளில எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஸோ இப்போ நாட் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டிச் போட்டேன் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து இப்போ நான் குட்டியாக போட்டேன் இல்லையா, இப்போ வந்து இந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ நான் குட்டியாக போட்டேன் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நீடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட் விழுந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் தான் நம்ம நாட் போடுறது. நான் பக்கத்துலேயே வந்துட்டு இதேமாதிரி ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட் வந்து நீடில் உள்ளே விட்டுக்கிறோம். விட்டுட்டு நீடில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு சுற்றிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா நீடில் கூட த்ரெட்டு வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், நான் இப்படி நாட் போடுறேன்னு பக்கத்தில் உள்ள த்ரெட்டை தான் எடுத்துட்டு கீழே த்ரெட்டை இழுத்ததுமே நாட் விழுந்துருச்சு. இப்போது கீழே வந்து எப்படி த்ரெட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் கீழே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் உள்ள நீடில் விட்டுட்டு த்ரெட்டை வந்துட்டு நீடிலில் சுற்றிட்டு நீடில் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்தது நீடில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். விட்டு ஒரு சுற்றிட்டு நீடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணி வெளில எடுத்துட்டேன்னா நூல் வெளில வந்துருச்சா பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச் விழும். பாருங்கள் நாட் எப்படி போடுறேன்னா நாட் எப்படி போடுறதுன்னு நான் தனியாகவே போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து நான் திரும்ப ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் த்ரெட்டை அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டுடலாம். இப்போ நான் பிஃபோர் போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சிட்டு இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட் விழுந்துடும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் செயின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஸ்டிச்சஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதான் பேசிக்கான ஸ்டிச். இதை வச்சு தான் நிறையா டிசைன்ஸ் நம்ம போட போகிறோம். அதனால் இதை நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டாலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் போட்டு நல்லா பழகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலுமே நீங்கள் கேட்கலாம். இன்னும் நம்ம சேனலை வந்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. நீங்களுமே வந்துட்டு வீடியோ பார்க்குறத விட்டுட்டு அப்படியே இருக்காதீங்க. நீங்களும் போட்டு பார்த்து பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.